ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தெலுங்கு மூவி தான் ட்ரூ. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டேரெக்டாகவே உங்கள்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அதை தாண்டி இந்த படத்தோட அந்த கோர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த மெயின் கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸே இல்லாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை எப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க, என்னதான் கதை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா வர நம்ம மதுசூதனன் இவர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு வந்து திரும்பி வராரு. ஸோ வந்த இடத்துல அப்பாவோட ஃபோட்டோக்கு மாலெல்லாம் போட்டிருக்கும் போது அப்பாவுக்கு என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஹீரோவோட அம்மாவும் இந்த மாதிரி வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் ஒயரை மிதிச்சு தெரியாமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இயற்கை மரணம் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே சந்தேகப்படுறாப்ல. ஸோ இன்சிடென்ட் நடந்த இடத்த ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் அனலைஸ் பண்ணும்போது அங்கே கிடைக்கிற அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும்போது வாட்சில் வந்து இறந்து போன டைம் வந்து வேற காட்டுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன டைம் வந்து அந்த மாச்சுரியில் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து டைம் வேற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க, இங்கே நிறைய ஃபுட் பிரிண்ட் விட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாப்ல. ஸோ இந்த கேஸை தனியாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறாங்க நம்ம ஹீரோ. என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்கிறாப்ல, ஹீரோட அப்பாவை யார் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்க, அவங்க கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, படம் பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு த்ரில் ட்ராமாவை தான் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானரில் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பலாக தான் இருக்கும். படத்தோட ரைட்டிங்குமே சரியில்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூமே ரொம்ப வீக்காக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் சீன்ஸுமே கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு நல்ல ஆப்ஷன். ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட வந்து இந்த படத்தை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கேட்டால் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்.